பல்லவர்கள பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். மெம்பர்ஷிப்ல தான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ, இப்போ இந்த ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ஹிண்ட் குடுத்தா தான் அது என்னன்னு தெரியும். ஸோ, இப்போ இந்த பல்லவர்கள் வந்து யாரு? எங்கேருந்து வந்தாங்க? பார்சிஸோட ஏன் பல்லவர்கள கனெக்ட் பண்றாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த பார்சிஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 கூட்டம். ஸோ, இந்த ஆரியர்ஸ் எப்படி நீங்க கவனிச்சீங்களோ, இப்போ யூதர்கள் வந்து உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யூதர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நெறைய பேர கண்டுபிடிக்காம இருக்கோம். ஸோ, அப்படி கண்டுபிடிக்காம இருக்க கூட்டம் தான் பார்சிஸ். இந்த ஜிராஸ்ட்ரியன் கூட்டம். ஸோ, இன்னமும் நெறைய இருக்கு. நீங்க ஒருத்தன மட்டும் கண்டுபிடிச்ச பிறகு, நான் உங்கள்ட்ட ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன ஃபாலோ பண்றவங்க தெரியும். ஏதாவது ஒரு ராக்கெட் இருக்குல்ல, ராக்கெட்ட ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. மேல ஒரு கோபுரம் இருக்கு. கீழ ஒவ்வொரு ஃப்ளோரா பறக்க பறக்க கீழ இருக்க ஃப்ளோர்ஸ்லாம் கழட்டி கழட்டி விட்டுட்டு போகும். அப்படி கழட்டி விட்டப்பட்டது தான் ஃபர்ஸ்ட்டு யூதர்கள், 2nd இல்லுமினாட்டி, 3rd கார்ப்பரேட் சொசைட்டி, 4th போயிட்டு இருக்கு. ஸோ, உங்களுக்கு உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? மேல இருக்க அந்த பிரமிடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிரமிட்ல உச்சியில இருந்து மேல போயிட்டே இருக்குல்ல, அவங்களுடைய ஐடியாலஜியும், அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரும் நேரா போயிட்டே இருக்கு. அவங்களுடைய பயணம் போயிட்டே இருக்கு. ஆனா அந்த பயணம் நிக்கிறதுக்குள்ளயும் ட்ரெயின் மாரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா கழட்டி கழட்டி விட்டுட்டு இருக்கான். கழட்டி விடுற கம்பார்ட்மெண்ட் தான் உண்மைன்னு நினைச்சிட்டு நீ ஒரு குண்டு சட்டில ஒட்டின குதிரை மாரி அதையே மூஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் ட்ரெயின் போயிடுச்சு கிராஸ் பண்ணி. திருப்பி நீ எவனோ ஒருத்தன் அத சேஸ் பண்ணி இங்கேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குடான்னு கண்டுபிடிக்கிறக்குள்ளயும் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கு. அந்த கம்பார்ட்மெண்ட்ட கழட்டி விட்டு போயிருவான். நீ இன்னமும் ஒரு ஒரு சகாப்தம் வரைக்கும் இந்த பெட்டியவே கடிச்சிட்டு இருப்ப. உனக்கு நான் பேசுறது புரியுதுன்னா கூட தெரியல. சரி, எதுக்காக அத பேசுறேன்றத தெரிஞ்சுக்கணும்ல. பார்சிஸுக்கும் பல்லவர்களுக்கும் இருக்க தொடர்பை பத்தி பேசுனது அந்த மெம்பர்ஷிப் வீடியோ. இந்த ஃபோட்டோவ பாருங்க, 2 ஃபோட்டோவும் பாருங்க. உங்களுக்கு என்ன புரியுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் இருக்கவரு நரசிம்மவர்மன், இன்னொரு பக்கம் இருக்கவரு பார்சின் ஜென்டில்மேன். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுது? 2க்கும் சிமிலரான ஒரு மண்டை இருக்குல்ல, ஒரு காமெடி இருக்கும். இவ்வளோ வேலை பார்த்தும் மண்டையில இருக்க கொண்டையே மறந்துட்டேடான்னு. அந்த காமெடி சும்மா கிடையாது. இவங்க மெசேஜ எடுத்திருக்காங்க காமெடியா. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க கவனிக்க வேண்டியது இந்த மண்டையில இருக்க கொண்டையே தான். ஸோ இந்த நரசிம்ம பல்லவர் தானே அவரு. அவர் மண்டையில இருக்க அந்த டிசைனும் நம்ம ஊர்ல இருக்க அரசர்களுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? இவங்க தமிழ் ஆளுன்னு சொல்றாங்க. தமிழுக்காக உயிர் நீச்சல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே உயிர் விட்டது யாருன்னு சொல்லிட்டு மன்னன் சொல்றாரு. அவரே ஒரு சிங்களர். அவரே ஒரு தெலுங்கர் ஆக்சுவலா. தமிழே கிடையாது. எனக்கு அது மட்டும் தான் தெரியுது. அவரு ஒரு தொடர்பு இருக்கு இவங்களுக்குள்ள. இவங்கலாம் ஒரு தொடர்பு இருக்கு. ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. தமிழ் தேசியம் பேசக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் நான் அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் நம்ம தெரி கிழிச்சு தொங்க விடுவோம். ஸோ இப்போ இங்க எல்லாம் நோட் பண்ணி பாருங்க. இந்த பார்சிஸை காப்பாத்துறதுக்காக பார்சிஸோட தொடர்பு படுத்துறாங்க. இந்த போட்டோ மாமல்லபுரத்துல இருக்கு. சாரி, இந்த ஸ்டாச்சு மாமல்லபுரத்துல இருக்கு. பல்லவர்கள் கட்டினது. நரசிம்மவர்மன். இவர் சாதாரண வாயில் காவலரும் கிடையாது. அவங்களோட அரசனோட கெட்டப் பாருங்க. இதுல மன்னர் சொல்றாப்ல, சங்க காலத்துல சோழ அரசருக்கும் நாகவம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தையிடம் இருந்து பல்லவருடைய வரலாறு தோங்கு. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நினைவு எடுத்துக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அயல்நில அரசர்கள் அவ்வளவு எளிமையா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பல்லவர்கள் மக்கள் ஏத்துக்கிட்டது எப்படின்றது ஒன்னாவது கேள்வி. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழர்கள் ஏத்துக்கல, தமிழர்கள் புலவர்கள்லாம் இவரை பத்தி பாடவே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் பாடணும்? ஏன்னா பார்சிக்கு தமிழுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்ற கேள்வி இருக்கா? சோ இந்த பார்சிஸ் ஏன் இங்க உள்ள வந்தாங்க? பல்லவர்கள் ஏன் தமிழ்ல மாத்த ட்ரை பண்றாங்க? சிலம்ப வச்சுக்கிட்டு பாடக்கூடிய முறை எப்ப வருது அப்படின்னு பார்த்தா பெர்ஷியால இருக்குது. அவங்க வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டாவும் சிலம்ப பயன்படுத்திருக்காங்க. Who is this guy?